எல்லோருக்கும் வணக்கம். துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு இத்தனைப்பட்டு நீங்க திருந்தலியே பாஸ் அப்படின்ற மாதிரி அது ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் ரொம்ப பொருந்தி வரும். அந்த ஐடிசி ஷேர் 400 ரூபாய்க்கு கீழே போயிடுவானோ 300 ரூபாய் போயிடுவானோ அப்படின்னு ரொம்ப பேர் பயந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவன் ஒரு 6% மேலே ஏறி வந்தோடனே இப்பதான் பெருமூச்சு விட்டு இதை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வகையில ஏன் இன்னைக்கு அவன் 6% ஏறி இருக்கான்னா அவன்கிட்ட ஒரு இழுபறி இருந்தது. இந்த ஐடிசி ஷேர் மேலே வருமா வராதா, ஏன்னா ஒரு முக்கியமான ஆள் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை குறைக்கிறாங்களே அப்படின்ட்டு. அது நேற்று ஒரு வழியாக பல்க் டீல் மூலியமா குறைஞ்சி வந்திருக்கு. அதனால எந்த விதமான அதிர்வும் ஷேர் மார்க்கெட்டில் வரல. ஐடிசி ஷேரையும் அவங்களால 400 ரூபாய் ரேஞ்சில் விற்க முடியுது அப்படின்ற ஒரு நல்ல நியூஸ் வந்த உடனே இன்னைக்கு ஒரு 7% ஏறிட்டான். இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றி விடப்பா அப்படின்ற மாதிரி நம்ம இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். 400 ரூபாய் அப்படின்றது ஒரு நல்ல ரவுண்டு ஃபிகர். அங்கிருந்து ஏதாவது சப்போர்ட் எடுப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஐடிசி ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். டபக்குன்னு எடுத்துட்டான். 2 மாசமா படுத்து தூங்கி கொண்டு இருந்தவன் கசக்குதா ஒரு 7% கொடுத்துட்டான். 400 ரூபாயில இருந்து 430 ரூபாய்க்கு கணக்கு போட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7% 8% பக்கம் லாபத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த சிங்கம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கு. நடுக்கிணறுல வந்திருக்கு இந்த சிங்கம். இனி மறுபடியும் முழு கிணறை தாண்டுமா இல்ல மறுபடியும் திரும்பி கரைக்க வருது அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். எந்த ரேட்லேருந்து திரும்பி வந்திருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் லேட்டஸ்ட் ஹையிலிருந்து ஒரு 15-16% பக்கம் கீழே இறங்கிட்டு மேலே வந்திருக்கான். அப்போ இது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஏன்னா HDFC பேங்க் போன்ற பெரிய கம்பெனியில அப்படி 10% அந்த மாதிரி இறங்கி வரதில்லை. இது அதுக்கும் அடித்தபடியாக இருக்கக்கூடிய கம்பெனி தான். இவன் ஒரு 15% பக்கம் இறங்கினதுக்கப்புறம் 8% ஏறினதுல ஒரு சந்தோஷம் தான். நண்பர்களே, நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லை. நாளைக்கு வேற எக்ஸ்பைரி டே. ஸோ சுமாராக தான் இருக்கு மார்க்கெட். காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பனிங்கில் நல்லா பாசிட்டிவாக தான் இருந்தால் அதுக்கப்புறம் அவனால் அங்கே நிற்க முடியல. தொடர்ந்து கொஞ்சம் சரிவாகி இப்போ நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ இதில் நாளைக்கு எக்ஸ்பைரி வேற. இந்த சமயத்தில் நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி பெரிய பதட்டம் இல்லாமல் சுமாராக முடிச்சுட்டான்னா நம்மளுக்கு அடுத்த வாரத்தில் அமெரிக்காவிலிருந்து ஏகப்பட்ட நல்ல நல்ல நியூஸ்கள் வரலாம் அல்லது கெட்ட நியூஸும் வரலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு ஹோப்புக்காக அமெரிக்கா பெரிய அளவில் ட்ரிகர் பண்ணி விடக்கூடிய ஒரு வேலை அப்படின்ட்டு செய்யறதுக்கு அடுத்த வாரம் காத்துட்டு இருக்கான். அது வரைக்கும் அப்படியே உசுறு பிடிச்சி வாழ்ந்துட்டானுங்கன்னா பரவாயில்ல. என் போர்ட்ஃபோலியோல ஒரு வாரத்தில் செழிப்பில் இருந்தது. திடீர்னு எவனோ ஒருத்தன் 20% ஏறுவான், 10% ஏறுவான். சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு எல்லாம் சொல்றக்கே மானகடா இருக்கு. வெறும் ஒரே ஒருத்தன் 1% ஏறி இருக்கான். மனசுக்கே ரொம்ப விரக்தியா இருக்கு. இந்த சமயத்தில் ஐபிஓக்கெல்லாம் வந்த ஷேராவது பெரிய அளவில் எவனாவது ஏறி இருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜேஜி கெமிக்கல் அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு லிஸ்டிங் ஆயிருக்கான். யாருக்கு பிரயோஜனம்? ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்ல. 10% இறங்கி தான் லிஸ்டிங் ஆயிருக்கான். இந்த ஜேஜி கெமிக்கலினுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 221 ரூபாய்க்கு வந்தது. அப்பவே என்னுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் ஒன்றும் பெருசா பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9% அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு 20-30% லிஸ்டிங் கெயின் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கடைசிக்கு ஒரு 10% கீழே இருந்தா கூட ஒரு 10% கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஜேஜி கெமிக்கல் கடைசி சமயங்கள்லயே வெறும் 2% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா இப்போ 10% நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடுச்சு. இந்த ஐபிஓ மூலியமா, அதாவது மார்க்கெட் இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதுனால சரி இப்போதைக்கு வித்து பணத்தை வெளியெடுப்புமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் செல்லிங் தான். அந்த காலத்துல கார் ட்ரேட் ஆகட்டும், பேடிஎம் ஆகட்டும், ஏதேதோ பங்குகள் எவனவனா வந்தா எல்லாம் பெரிய அளவில் பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டான். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய ஐபிஓக்கள் ரொம்ப திறமைசாலிகளா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கெட் அவனை தூக்கி வச்சு கொண்டாடுது, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்குது. ஸோ எல்லாருமே உஷாராயிட்டாங்க. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. மார்க்கெட் வீக்கா இருக்கிறதுனால எந்த ஒரு ஐபிஓக்களும் குப்புன்னு ஏற்றி விட மாட்டேன்றாங்க. நண்பர்களே, இந்த சவுத் இந்தியன் பேங்க், பஜாஜ் ஆட்டோ பைபேக் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கணும். அவ்வளோதான். பஜாஜ் ஆட்டோ பைபேக் இன்னையோட முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் டெண்டர் ஃபார்ம்ஸ் இன்னையோட முடிஞ்சுது. அப்போ நாளைக்கெல்லாம் போய் டெண்டர் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சவுத் இந்தியன் பேங்க்னுடைய டைம் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நாளைக்குள்ள உங்க கையில் இருக்கக்கூடிய ரைட்ஸை வித்து விட்டுறணும். இல்லைன்னா அப்புறம் நீங்க ரைட்ஸ் ஈக்விட்டி வாங்குறதுக்காக அப்ளை பண்ணணும். அதனுடைய லாஸ்ட் டேட் மார்ச் 20. எல்லாமே கடைசி நேரத்தில் தான் பண்ணுவீங்க அப்படின்னா மற்றதுக்கு பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் டைம் முடிஞ்சு போயிட்டு வாங்கன்றுவாங்க. அட கடவுளை, 8 ரூபாய்க்கு செலுசெலுப்ப ஆரம்பிச்சான் இந்த சவுத் இந்தியன் பேங்க். இப்போ வெறும் 4 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கடைசியில் போற போக்க பார்த்தா இந்த ரைட்ஸை 22 ரூபாய்க்கு நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த 22 ரூபா இந்த எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் இல்லாமே மார்க்கெட்லயே 22 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. எது எப்படியோ ஷேர் மார்க்கெட்ல நியூஸை வச்சு தான் அதிகமாக சம்பாதிக்கணும். அந்த நியூஸுக்கு இவன்லாம் 20-30% சம்பாரிச்சு கொடுத்துட்டு அப்புறமா தான் கீழே இறங்கியிருக்கான் சவுத் இந்தியன் பேங்க். நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு தெளிவு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மிக எளிதாக வெற்றி அடைஞ்சிடலாம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம்.
பட் மிக எளிதா அதை விட சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். நீங்க பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்றீங்களா, அப்ப அதுக்கு எது சூட்டபிள்? அந்த கொடூரம் இருக்கானே, கொடும் பாவி, அந்த பேங்க் நிஃப்டி, அவன் தான் நம்மளுடைய பிரேக் அவுட் ட்ரேடிங்கெல்லாம் மேபி நல்லா ஹெல்ப் பண்ணுவான். ஏறினால் டபக்குன்னு 300-400 பாயிண்ட்லாம் ஏறிடுவான், 500 பாயிண்ட் கூட ஏறுவான், நிற்காம ஏறுவான் 2 பார்ல. ஸோ அப்போ பிரேக் அவுட் ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம்னா இண்டெக்ஸில் பண்ணுறோமா ஸ்டாக்ல பண்ணுறோமா? இண்டெக்ஸ்னா அப்போ அந்த கொடும்பாவி கரெக்டாக இருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இதே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா யார் சூட்டபிள், யார் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா நிப்பா? ரிலையன்ஸ் நிப்பாங்க, HDFC நிப்பாங்க, ITC நிப்பாங்க. அது போன்ற ஸ்டாக்குல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம்ல ட்ரேடிங் பண்றோமா, யாரு சூட்டபிளா இருப்பா? நல்லா அப்படியே துடிப்போடு இருக்கணும். பார்த்தாவே அவன் அப்படியே ஒவ்வொரு பாரும் கிரீன் வச்சு நல்லா மேலே போவான். ஒரு ரெட்டு 2 ரெட்டு விழுந்தா கூட மறுபடியும் 3வது பார் கிரீனா விழுவான். அப்படின்ற மாதிரி ஒரு துடிக்கும் பங்குகளை பார்த்து ஷார்ட் டைம் சூஸ் பண்ணாதான் ஒரு 10ல் ஒரு 7-8 கரெக்டாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் லாபம் அப்படின்ற மாதிரி வரும். அல்லது இன்ட்ராடே BTSTக்கு எது சூட்டபிளான ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும்? சும்மா இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பங்கை போய் இன்ட்ராடே BTSTக்கு அவனும் தூங்கிட்டு இருப்பான், அப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோவும் தூங்கிரும், நம்ம லெட்ஜரும் தூங்கிரும். அப்ப நியூஸ்கள் வந்து எவனாவது நியூஸ்னால துடிச்சுக்கிட்டு இருக்கானா? ஒரு உதாரணத்துக்கு ITC கூட எடுத்துங்க, அவன் இப்போ துடிப்புல இருக்கான். ஸோ இன்ட்ராடேல மேலேயும் போகலாம், தொடர்ந்து கீழேயும் போகலாம். +6% ஏறிட்டான்னா அப்போ +8% அல்லது +4% மிக எளிதாக அந்த 2% ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வெற்றி மிக எளிதாக கிடைக்கும். இப்போ எல்லாம் கட்டி பிடிச்சி பொறாண்டு ஒரு மாதிரி சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் ஜாலியாக சம்பாதிக்கணும்னா நல்லா தெளிவு வந்துருச்சுன்னா ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த பெரிய குரூப் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, செக்டர் ரொட்டேஷன் அருமையா பண்றானு. ஐடி இப்படி கீழே படுத்து கிடந்தான், இன்னைக்கு ஐடி மேல நிக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஆட்டோ செக்டர் வந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே போட்டுட்டு இருந்தான். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கீழே கிடந்ததுன்னா அப்புறம் அவனை தூக்கி மேலே வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிகள்லாம் நிறைய கீழே கிடந்தது, அவனை எல்லாம் மேலே வச்சிருக்காங்க. ஸோ அவன் வந்து ஏதாவது ஒன்றை வித்துட்டு இன்னொன்று போய் மிக எளிதாக போய் வாங்கிடுறான். புதுசாக பணம் போடணுன்ற அவசியம் இல்லை. இங்கே இறக்கத்தில் 1 லட்சத்தை போடுறான், மேலே 2 லட்சம் ஆயிடுது. அந்த 2 லட்சத்தை வித்துட்டு வேற ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சு போடுறான், அது மறுபடியும் 4 லட்சம் ஆகுது. இந்த மாதிரி காம்பவுண்டிங் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டேட்டாவை நாம் எப்படி பிடிக்கலாம்னா, FIS-னுடைய DIS-னுடைய டேட்டா வச்சு பார்க்கலாம். 3 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல தான், அதுவும் 1% ஹோல்டிங் மேலே வந்துனா தான் அது அப்டேட் ஆகும். அதை வச்சு அவங்க எந்த ஸ்டாக்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த செக்டர்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா புரோக்கரேஜுக்கு அப்பப்போ ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, வருஷ ஸ்டார்டிங்ல இந்த செக்டர்லாம் மேபி நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அபிப்பிராயம் அனலிஸ்ட்களும் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் BHEல 60 ரூபா போகுமா, கடைசியில் பார்த்தா அது 250 ரூபா போயிடும். ஸோ யாருமே அக்யூரேட் கிடையாது. பட் நம்ம அந்த செக்டர் ஓரியன்டா எப்படி செக்டர் ரொட்டேஷன் பண்ண போறாங்க அப்படின்றது இது போன்ற தகவல்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மிக எளிதா நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிடும். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப கஷ்டம்யா அப்படின்றதான் இந்த ஸ்வான் எனர்ஜி பார்த்து நம்ம பேசிக்கணும். இன்னைக்கு எதுக்கு 600 ரூபா போனான்னு தெரியல. கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 700 ரூபா இருந்தவன் கீழே 535 ரூபா வந்துட்டான். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு ஒரே நாள்ல ஆல்மோஸ்ட் 5% ஏறி இருக்கா. இத்தனைக்கு காலையில் 600 ரூபாயெல்லாம் இருந்தவன் தான். ஸோ நான் இந்த தொங்கு பாலம் எல்லாம் கீழே வந்ததுன்னா 400 ரூபா ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஹையிலிருந்து ஒரு 30% இறங்கி இன்னைக்கு லேசா கொஞ்சம் கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதானே இந்த 20% இறக்கம், 30, 50 இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப். அங்க நிறுத்தி டீ குடிக்கிறானா இல்லையா அல்லது அப்படியே யூ டர்ன் போடுறானா அப்படின்னு பார்க்க வேண்டிய இடங்கள். இந்த ஷேர் அந்த 30% பக்கம் இறங்கினதுனால இன்னைக்கு கொஞ்சம் கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்கள், இந்த டாடா எல்சி அப்படின்ற ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது லாங் டேர்ம்ல இந்த ஷேரை ஹோல்டு பண்றவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல நியூஸா தான் பார்க்குறேன். அதே மாதிரி சோனா காம்ஸ் அப்படின்றது நேற்று தான் ஒரு வீடியோல கேட்டிருந்தேன், உங்களுடைய மல்டி பேக்கர் சான்சஸ் எல்லாம் என்ன நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஒரு நண்பர் சோனா காம்ஸை கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் நேற்று தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 10% காலி. நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் ஏன் இப்படி இறக்கி விடுறான்னு தெரியல. பட் இந்த சோனா காம்ஸ் அப்படின்றது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்பவோ 555 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பார்த்துருக்கோம். அந்த சப்போர்ட் ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன ஆயிருக்கான்னா, இந்த மாதிரி உச்சத்தில் இருக்கிறான். அந்த உச்சத்திலேயே ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் பேட்டர்னோட இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் வந்து ஒரு சப்போர்ட் பேட்டர்னாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் கீழே இறங்கி ஒரு 400 ரூபா வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அம்சமாக இருக்கும். நண்பர்களே, இப்போ ஒரு 2 ஷேரை பார்க்க போகிறோம். ஏதாவது மேலே ஏறி முதலீட்டாளர்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்குமா அப்படின்ட்டு. இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ஒரு பிரேக் டவுன் ஆன ஷேர் தான். ஆனால் சமீபத்தினுடைய பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா, தற்சமயத்திலே வந்துட்டு லேசாக ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கிறதா காமிக்கிறான். அப்போ இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு ஃபிளாட் சேனல் பேட்டர்னுக்கு மாறுதா
அப்படி மாறுற மாதிரி இருந்தா 1057 ரூபாயிலிருந்து இன்னொரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது 1240 ரூபா வரணும் அப்படின்றது என்னுடைய யோசனை. அதே மாதிரி இந்த HDFC பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து நம்ம இவனை பார்த்துட்டு இருந்தோம். தற்சமயத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஏர்முகம் இவன் வாழ்க்கையில உருவாயிருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த ஏர்முகம் 1400 ரூபாயில தான் உருவாயிருக்கு. அங்கிருந்து ஒரு 10% ஏறணும்னா கூட 140 ரூபாயாவது ஏறணும் அப்படின்னா 1540 ரூபாய்க்கு மேல வரணும். அப்ப இந்த 1469 ரூபாயில இருந்து 1560 ரூபாய் வந்ததுன்னா இவனுக்கும் ஒரு மரியாதை, இவனுடைய பேரை இவன் காப்பாத்திக்கிட்ட மாதிரி, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை கீழே உழுகாமையும் காப்பாற்றலாம். இந்த டாடா குரூப்ல உயிர பறந்துகிட்டே இருக்கா இந்த டாடா காஃபி. இந்த டாடா காஃபிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. பட் இந்த டாடா காஃபி 2023ல 201 ரூபா இருந்தா, ஆனா இப்போ உயிர பறந்து ஆல்மோஸ்ட் பணத்தையே டபுள் பண்ணி விடுற மாதிரி இருக்கா. இந்த டாடா காஃபில அப்படி என்ன இருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரி பி விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கான். சரி ஓகே, லாபமா அது எப்படிப்பா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் அவன் வைக்கிறான் ஒரு அருமையான மேட்டர். அதாவது ப்ராஃபிட் ஏர்னிங் growth அப்படின்றது 84 கோடியில ஆரம்பிச்சு இப்ப 326 கோடிக்கே வளர்ந்து நிற்கிறான். அதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா மேலே ஏறி வந்திருக்கான். நண்பர்களே, நீங்க ஷேர் மார்க்கெட்டே கும்பப்பாடுது, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா அப்படின்றது தெரியப்படுத்துங்க. மார்க்கெட் என்னமோ கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கு. ஆனா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல NTPC பவர் கிரிட்லாம் 5% காலி. அதானி குரூப் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சாலும் அதானி குரூப்ல நிறைய அதானி கிரீன், அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்டைன்மெண்ட்னு கும்ப பாடிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வாட் தி ஹெல் மேன் அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரே நாள்ல 3.5% இறங்கியிருக்கானுங்க. 3.5. நிஃப்டி பாத்தீங்கன்னா சாதாரணமா ஃபிளாட் டு நெகட்டிவ், அதே மாதிரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு அவன் பாட்டுக்கு சிறிய அளவுல விளையாண்டுட்டு இருக்கான் நிஃப்டி. வாட் தி ஹெல் மேன் அப்படின்ற மாதிரி நிஃப்டி மைக்ரோ கேப் இன்னைக்கு 3.5% இறங்கியிருக்கான். கடைசியில போய் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 15%, 13% பக்கம் நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் மேல இருந்து கீழே இறங்கியிருக்கான். இவன் இன்னும் இறங்கினது பரவாயில்ல, ஒன்றும் தப்பு சொல்லலை நானு. பட் இறங்கினது இறங்கி ஒரு 14,000 அல்லது ஒரு 10,000 வந்துட்டா மறுபடியும் ஏகப்பட்ட மைக்ரோ கேப் கம்பெனிகள் பணத்தை ட்ரிபிள் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். சரி, நீ இறங்கினதெல்லாம் ஓகே, பட் இப்படியே நிக்காம லூஸ் மோஷன் மாதிரி அப்படியே தொடர்ந்து இறங்கி 14,000 அல்லது 12,000 வந்துட்டீங்கன்னா உன்னை வாழ்த்துவோம். இல்ல மறுபடியும் நாளைக்கு இங்க யூட்டர்ன் போட்டு திரும்பினா கண்டபடி பேசுவோம் என்பதை இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸை பார்த்து நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.